இன்றைக்கி நம்ம வந்து அமெரிக்கன் மைக்ரோனிக் ஆட்டா மேக்கர் அண்ட் பிரெட் மேக்கர் வச்சு பேசிக் பிரெட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து கோதுமை மாவில் தான் பிரெட் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேயை நம்ம வெளியே எடுத்துக்கணும். லைட்டாக அப்படி டில்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. லைக் நம்ம இது இருக்குல்ல, நம்ம மிக்ஸி ஜார் நம்ம வைப்போம்ல, அதே மாதிரி எப்படி வெளியே எடுத்துக்கணும். உள்ள அந்த பிளேடை நம்ம போட்டுக்கிட்டோம். இதை வந்து ஃபிட் பண்ணலாம். லைட்டாக அப்படி இப்படி ஒரு டைரெக்ஷனில் வச்சுட்டு இப்படி திருப்பிடுங்க. டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ வந்து அது லாக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த பிரெட் மேக் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டில் வந்து 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். 320 ml தண்ணி நம்ம சேர்க்கணும். 320 ml தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக 3 ஸ்கூப் சுகர் சேர்த்துக்கணும். 1 2 3 இந்த ஸ்கூப் அளவு நம்மளுக்கு முக்கியம். அடுத்து 4 ஸ்கூப் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 எடுத்துருக்கேன், 2 3 4 ஸ்கூப் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 500 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு வேண்டாம்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கோதுமை மாவு, வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ட்ரை ஈஸ்ட் 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாவுக்கு மேலே தண்ணி வந்துடக்கூடாது. நம்ம மாவை போட்டுட்டு அமுக்கி விட்டுறக்கூடாது. அதாவது ஈஸ்ட் வந்து தண்ணி மேலே படக்கூடாது. இந்த மாதிரி போட்டுக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். பீப்புன்னு ஒரு சவுண்டு வரும் நமக்கு. இப்போ வந்து நம்ம மெனு சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஹோல் வீட் பிரெட் தான் நான் பண்ண போகிறேன். கோதுமை மாவில் தான் பூராவே நான் கோதுமை மாவை போட்டு தான் பண்ணுறேன். ஸோ வந்து நான் வீட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கணும். மெனுவை அமுக்கி வீட் பிரெட் ஆப்ஷன் வந்து 5ல் இருக்குது. ஸோ வந்து 5ல் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹோல் வீட் பிரெட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இனி வந்து வெயிட் நம்ம சூஸ் பண்ணணும். நான் வந்து 1 கிலோ பிரெட் அளவுக்கு நான் வந்து ஆட்டா சேர்த்துருக்கேன். ஸோ வந்து வெயிட்டை நான் சூஸ் பண்ணணும். 1 kg. இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். பை டிஃபால்ட்டாக மீடியம் தான் வரும். க்ரஸ்ட் கலர் வந்து மீடியம் தான் வரும். ஸோ உங்களுக்கு லைட் வேணும், டார்க் வேணும்னா நம்ம இந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மீடியம் போதும். இனி ஸ்டார்ட் பண்ண அமைக்கிற வேண்டியதான். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து மொத்தமாக 4 hours ஆகும் அப்படின்னு காட்டுது. ஃபஸ்ட்டில் வந்து ஹீட் ஆகுது. அந்த ஏரோ பாருங்கள், இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள், ஹீட் ஆகுது. லைக் இது வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன் அதில் பேக் பண்ணுவோம்ல, கேக்கெலாம் பேக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு அடியில் ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஹீட் ஆனப்போ தான் நமக்கு வந்து ப்ராசஸ் தொடங்கும். இப்போ அது என்ன ஃபங்க்ஷனில் இருக்குங்கிறத நம்ம கண்ணாடி வழியே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஆட்டாலாம் மிக்ஸ் ஆகுது. இங்கேயும் அந்த இண்டிகேட்டரில் பாருங்கள் நீடுன்னு காமிக்குது. இந்த இண்டிகேட்டரில் ஓப்பன் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னு. 4 hours நம்ம அப்படியே போட்டு விட்டுட்டு அதுவே நீட் பண்ணி அதுவே அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அது நல்லா ஃபார்மெட் ஆன பிறகு அதுவே மேக் பண்ணிடும். நம்ம போட்டு விட்டு அதை மறந்துடலாம். காலையில் எழுப்பி நம்ம ப்ரெட் வேணும்போது ப்ரெட் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நீட் ஆகுது. நீட் முடிச்சுட்டு ரெஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கேக்கு இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் நம்ம ஆட்டாவை வந்து நல்லா பிசைஞ்சால் தான் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ இந்த பதத்தில் சப்பாத்தி மாவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பதத்தில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நீட் பண்ணி ரெஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இதில் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ரெஸ்ட்டுக்கு நேராக ரெஸ்ட் மோடு வந்துருச்சு. அப்படியே விட்டுற வேண்டியதான். அதுவே மேக் பண்ணி முடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ 4 hours ஆயிடுச்சு. அதோடைய ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். அந்த கீப் வார்மிங்லேயே இருக்கும். அந்த வார்மிங் மோட்லேயே இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே லேசாக வெதுப்பாகவே இருக்கும். எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படி டில்ட் பண்ணி அப்படி எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நம்ம அந்த க்ரஸ்ட் கலர் சூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி லைட்டாக கடையில் இருக்க மாதிரியே இருக்குது. கட் பண்ணலாம். கொஞ்சம் சூடாக ஆறின பிறகு தான் நீங்கள் கட் பண்ணணும். சூடாக கட் பண்ணால் நம்மளுக்கு சரியாக கட் பண்ண வராது.
கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக இதுன்னு வருது பாருங்கள். உள்ள நல்ல சாஃப்டாக நம்ம வெறும் கோதுமை மாவுங்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவுலேயே எல்லா இதுவும் நம்ம இதில் பண்ணலாம். அடுத்து கட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் நல்லா ஆறின வரை நீங்கள் கட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு ப்ரெட்டு பாருங்கள்.